வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபினா தக்காளி ரசம், அதுக்கப்புறம் பூஷணிக்காய் கூட்டு, கீரை மசியல். இதோட வந்து சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ், அதாவது பேபி பொட்டேட்டோ போட்டு ஒரு கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம். அவ்வளோதான். நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து ரெடியாக இருக்குது. அது கீழே வந்து பூஷணிக்காய் கூட்டுக்கு வேக வச்சு ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து தக்காளி ரசத்துக்காக தக்காளி வெந்துட்டுருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். நாம் எப்பயும் போல் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் கூட்டில் சேர்த்துட்றேன். நேற்று வந்து பாசிப்பருப்பு எதுக்கு ஊற போட்டிங்கன்னு கேட்டிருந்தீங்க. பூஷணிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு தான். அந்த பாசிப்பருப்பையும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ரெண்டு சேர்த்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து பூஷணிக்காயும் போட்டு வேக வச்சு ரெடி ஆகிடுது. இப்போ கூட்டும் வந்து ஒரு கொதி வந்தோடனே கூட்டும் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், கூட்டும் ரெடி ஆகிடும். பாருங்கள், தக்காளி வெந்தெடுத்து அதை வந்து உரமாக எடுத்து வச்சிடலாம். அது ஆறட்டும். இப்போ வந்து நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன், உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் வந்து மிளகு பொடி, அப்புறம் முந்திரி, பாதாம் ரெண்டுத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதான். மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இதுக்குள்ளே கூட்டும் நல்லா கொதிச்செடுத்து, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரையும் நல்லா வெந்து மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். கீரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான், கூட்டுக்கும் தேங்காய் எண்ணெய் தான். காயட்டும். இதில் மேலாக 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கீரையில். அதே மாதிரி கூட்டுலேயும் மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம். இது வந்து கூட்டுக்கு. கூட்டுக்கு தாளிச்சாச்சு. கீரைக்கும் தளிச்சிடலாம். கீரைக்கு வந்து காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். கூட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுறேன். கூட்டும் ரெடி ஆகிடுத்து. நான் மூடிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்துலலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுத்து. கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வரமிளகா. கீரையில் விட்டுடலாம். கீரையும் ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சுருவோம். பாருங்கள், கூட்டு, கீரை மசியெல்லாம் நீங்கள் எப்பயுமே பார்த்தது தான். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் டிஷ் வந்து பேபி பொட்டேட்டோ கிரேவி. அது சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து, இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் போட்டுக்கலாம். எங்களுக்கு வாசனை பிடிக்காதுன்னு நான் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்த உடனே நல்லா லைட்டாக சிவப்பாகிற வரைக்கும் வதக்கணும். அது பாருங்க, ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது நான் சொன்ன மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலரில் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும்.
பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. நல்லா வெங்காயமும் கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இந்த பொடியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் பச்சை பொடியெல்லாம் போட்டோமா அதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுது. இப்போ வந்து முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பும் ஒரு 4 பாதாம் பருப்பும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். அது இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட பொடி பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் பொடி பண்ணது போட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து 1 கப்பு வந்து ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. ஹாட் வாட்டர் விடுங்க, அதுதான் நல்லது. அதனால் 1 கப்பு விடுங்க. நான் கொதிக்கட்டும் ஒரு விஷயம். இது திக்காக வேணும்னா நீங்கள் திக்காகவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் வெந்நீர் விட்டு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து நம்ம வேக வச்ச பேபி பொட்டேட்டோவை இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கீரி போடுங்க பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக ஒரு கொதி, அவ்வளோதான். நல்லா வாசனை வருது பாருங்கள். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம வந்து முந்திரி பருப்பு போடுறதுனால ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்தும் போடலாம், இல்லை தனியாக அது மட்டுமும் போடலாம். அப்படியே இல்லைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். இது ஒரு சேர்ந்தாப்பில் ஒரு ஒரு லைட்டாக ஒரு கொதி, அவ்வளோதான். பாருங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து ஸோ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி. சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், நீங்கள் வந்து சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் பிசைஞ்சுட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பேபி பொட்டேட்டோ கிடைக்கலன்னா நார்மல் பெரிய உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அதை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி இது மாதிரி பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கிரேவி. பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுத்து. அதை எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அரைச்சி வடிகட்டியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நான் முதல்ல என்னென்ன வேணுங்களோ அதை போட்டுறேன். கொஞ்சம் ரசப்பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அந்த மூடி ஓரமாக வச்சுருவோம். நாம் இந்த பக்கமும் கொதிச்செடுத்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். பாருங்கள், வேணுங்கிற அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி விட்டு விளாவிக்கலாம். இது மாதிரி விட்டதுக்கப்புறம் நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிட்டா போதும். பாருங்கள், தக்காளி ரசத்துக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், ரசத்துக்கு வந்து நெய்யில் தாளிச்சிடலாம். ரசமும் வந்து பொங்கி வந்துடுது, நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். மிளகு சீரக பொடி வந்து ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரக பொடி ரசத்தில் விட்டுடலாம். நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடுது. இதை வந்து நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லைன்னா வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம்.
இன்றைக்கி வந்து இவ்வளோ காலையில் எனக்கு வந்து கருவேப்பிலை கிடைக்கல, அதனால நான் வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பேபி பொட்டேட்டோ கிரேவி, சைட் டிஷ் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, அப்புறம் பூசணிக்காய் கூட்டு, தக்காளி ரசம், கீரை மசியல். அவ்வளோதான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.